உதிரி உதிரியாக பீன்ஸ் பொரியல் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடத்தில் சுவையான பீன்ஸ் பொரியல் செய்வதற்கு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் ஓரங்களை நறுக்கி எடுத்து வைத்த பின் நாம் மெலிதாக நறுக்கி விடலாம். நாம் பீன்ஸை இந்த அளவு மெலிதாக நறுக்கினோம் என்றால் விரைவாக வதக்கி எடுத்து விடலாம். நாம் இப்படி மெலிதாக நறுக்கினோம் என்றால் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து பீன்ஸையும் இப்படி மெலிதாக நறுக்கிய பின் வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸை இந்தளவு மெலிதாக நறுக்கிய பின் வதக்கி விடலாம். வெங்காயத்தை இந்தளவு நறுக்கி எடுத்து விடலாம். பீன்ஸ் வதக்குவதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயத்தை நன்றாக வதக்கிய பின் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் போதே பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் விருப்பப்பட்டால் இந்த சமயம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். நாம் சேர்க்காமல் செய்தாலும் அருமையாகவே இருக்கும். இந்த அளவு வெங்காயம் நன்றாக வதங்கவும் பீன்ஸை சேர்த்து விடலாம். பீன்ஸ் சேர்த்து நன்றாக வதக்கி விடலாம். மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வதக்கிய பின்னர் மசாலாக்கள் சேர்த்து விடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி. மசால் பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்கிய பின்னர் மூடி போட்டு வேக வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காரம் அவரவர் சுவைக்கேற்றவாறு நாம் அதிகமாக சேர்த்து விடலாம். ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக குறைவாக தண்ணீர் தெளித்து மூடி போட்டு வைத்து விடலாம். இந்த அளவு தண்ணீர் தெளித்தால் சரியாக வரும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்தோம் என்றால் பீன்ஸ் நன்றாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. பீன்ஸ் நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் தேங்காய் பூ, மல்லி இலை தூவி இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பீன்ஸ் பொரியலுக்கு தேங்காய் பூ சேர்த்தால்தான் அதிக சுவையாக இருக்கும். ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். உதிரி உதிரியாக பீன்ஸ் பொரியல் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் பீன்ஸை மெலிதாக நறுக்கி எடுத்தோம் என்றால் 10 நிமிடத்தில் இந்த பொரியலை செய்து விடலாம். நம் சாம்பார் சாதம், பருப்பு சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். நாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு தயிர் சாதத்துடன் இதை வைத்து கொடுத்தோம் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் இப்படி வதக்கி செய்வதால் மிக ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த பீன்ஸ் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.